இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் கஞ்சியில், ஸ்நாக்ஸில், தோசையில், பேன் கேக்கில் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது மிதமான தீயில வச்சு கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இந்த கஞ்சி 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ மிதமான தீயில வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கட்டி பிடிக்காம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கனால அது கெட்டியாயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்படுறத பார்த்து ஊற்றிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவாக 1/2 டம்ளர் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு ராகி கொஞ்சம் கொஞ்சமாக ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி ஆப்பிள் இந்த மாதிரி நல்லா தோல் சீச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 டேட்ஸ் கொட்டை எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதோட 2 பாதாம், அப்புறம் 4-5 கருப்பு திராட்சை. இது ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கஞ்சியில் ஊற்றிக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி கிடையாது, கொதிக்க வச்ச தண்ணி தான். குழந்தைங்களுக்கு எப்பவும் கொடுக்கும்போது பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது, கொதிக்க வச்ச தண்ணி தான். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொதிக்க வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அதை கஞ்சியோடு சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஆப்பிளாக கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு சளிலாம் பிடிக்காது, ஃப்ரூட்ஸ்னால சளி பிடிக்காது. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே ஆப்பிள் வேக வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்தேன் என் குழந்தைக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கீ கூட சேர்த்துக்கலாம். ராகி கஞ்சி நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறது தான். பட் நீங்கள் இந்த மாதிரி பொட்டுக்கடலை, பேரிச்சம்பழம்லாம் சேர்த்து பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். வெயிட் கெயின் நல்லா ஆவாங்க, வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து குழந்தைங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு. இதை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீர் ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது கூட 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வயிற்றுல வர்ற புண்ணெல்லாம் நல்லாவே ஆற்றிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துடுச்சு. இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்தில் மசிச்சு விட்டுட்டு இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும், பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் பால் 8லேருந்து 9 மாத குழந்தைங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இருக்க குட் ஃபேட் வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். பாசிப்பயிரும் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிறு ஸ்கின்னுக்கும் நல்லது. நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கும் போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட ஃபிங்கர் ஃபுட் மாதிரி சேர்த்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து டின்னருக்கு அவல், பருப்பு, வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கிச்சடி மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு அவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமாக்கு யூஸ் பண்ணுற அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நைட் நேரம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, இதோட கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நைட் நேரமாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் விட்டுக்கலாம். இதோட ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவலையும் பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதோட கொஞ்சமா சாம்பார் தூள். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சாம்பார் தூள் விட்டுக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடலாம். இது ஒரு 5-6 விசில் வேக விட்டுலாம். அப்பதான் பருப்பும் காய்கறி நல்லா குழஞ்சு வெந்து வரும். 5-6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்றேன். நல்லா வாசமா இருக்கு. இப்ப குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைனா மிக்சியில அடிச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். உங்க குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நிறைய அயன் இருக்கனால இதை அடிக்கடி குழந்தைங்க உணவுல சேர்த்துக்கும் போது அனீமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. இதுல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கனால குழந்தைங்க ஹெல்தியான முறையில சூப்பரா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.